ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனோட ஒன் ஷாட்டில். ஓகேவா, அது நேம் வந்துட்டு CEO ஹெட் ஹிஸ் பார்ட்னர் பிகாஸ் ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் லவ். ஓகேவா, ஏன்னாக்கா இன்றைக்கி நம்ம டேயோட டேலியே அதனால தான் ஆஃபீஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. ஃபஸ்ட்டு டேக்கு ஒரு விஷயம் கொடுத்துடலாம். விஷயம் இந்த மாதிரி ஹாப்பினஸ் ஆஃப் த டே. டேமா எப்போவும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா, எங்களோட விஷஸ் உங்களுக்கு வருமானு தெரியாது, ஆனால் எங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். ஓகேவா, நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும். டே இப்போ ஸ்மைல் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஸ்மைல் எப்போதும் உங்கள்கிட்ட போயிடக்கூடாது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் ஓன் லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்லை, 7 மெம்பர்ஸுக்குமே எப்போதும் எங்கள் லவ் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் எப்போது ஹாப்பியாக இருக்கணும், எப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் எங்களோட பெயின் ஹீலர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நிறைய பெயினெல்லாம் மறந்துட்டு. ஸோ நீங்கள் எப்போது ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா, நீங்கள் வந்து எங்களோட ஏஞ்சல்ஸ், 7 ஏஞ்சல்ஸ் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். டீமா விஷ் ஹாப்பி பர்த்டே டாமா. ஓகேவா, ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, கரடி பையா எப்போ ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாஸ் நான் ஒரு குட்டி பாப்பா ஒன்று தூங்கிட்டு இருக்கா, அவள் போய் எடுப்புறாங்க. இங்கே பாருமா டேச்சு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு பாப்பா க்யூட்டாக ஐசார பண்ணுறா. அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா ஸ்கூல் போகணும் எந்திரிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப குளிர்ந்து மாணிக்க லீவ் போட்டுக்கவா அப்படி சொல்லிட்டு ஒரு பாப்பா கேட்டுருக்கா. அவள் பேர் டேஜிட்டா. ஓகேவா, இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு டேஜி ஸ்கூல் போய் தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அம்மா ஏன் இங்கே ரொம்ப விண்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கே விண்டர் சீசனில் அதான் சொல்கிறாங்க. அப்படி அவங்க கொரியா விடவும் இங்கே ரொம்ப குளிர்ந்து சொல்கிறாங்க. அப்படி அவங்க கொரியா விடவும் குளிர்ந்து சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. சரி ஓகே, நான் ஸ்வெட்டர்லாம் போட்டு விடுவேன்ம்மா, டேஜி பாப்பா சமத்தா ஸ்கூல் போயிடுவாங்கம்மா. சரியா சொல்கிறாங்க. ஓகே அம்மா தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க போய் தூக்குறாங்க. பெட்லேருந்து பாப்பா தூக்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா பார்க்க, லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா. ஓகே இப்போலாமா சொல்கிறாங்க. அம்மா மார்னிங்கே சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஓகே இப்போ குளிக்கலாம் 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. ஓகே என்னோட பாப்பா குளிச்சிட்டா, நானும் குளிச்சிட்டேன், இப்போ ரெடி ஆகலாமா சொல்கிறாங்க. 2 பேரும் அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அம்மா நான் உங்களுக்கு டச்சப் பண்ணி விடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா க்யூட்டாக அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி மேக்கப்பில் லைட்டாக போட்டு விட்டுருக்கான். ஆச்சு எனக்கு வேணாண்டா சொல்லிட்டாங்க. இல்லைம்மா வேட்டங்க லிப்பாம் போட்டுக்காங்க, எனக்கு அங்கே விண்டராக இருக்குல்ல, லிப்ஸாக ட்ரை ஆகுது அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக லிப்பாப்பும் போட்டு விட்டா. அவங்க பார்க்குறாங்க, நீ எனக்கு பொண்ணா இல்லை அம்மாவா அப்படி கேட்டிருக்காங்க. 2மே நான் தான் அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூ ஆர் மை வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு அந்த அந்த பாப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ மோச்சிமா அப்படி சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அந்த பாப்பா தான் கூப்பிடுறா, அவங்க அம்மாவை தான் மோச்சின்னு கூப்பிடுறா. வேறு யாரும் நம்ம ஜிமின் தானே. ஓகேவா, ஜிமினோட பொண்ணு தான் அது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி கேட்டிருக்காங்க. மோச்சிமா எப்போது எமோஷனல் ஆகக்கூடாது, சரியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. அப்படியா நான் சிரிச்சுட்டே இருக்கணுமா. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்னோட பொண்ணு ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். சரியா என்னோட பொண்ணு ஹாப்பியாக சிரிச்சுட்டே தான் நான் அவளை பார்த்து நானும் சிரிச்சுட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ டேஜி வந்து நான் ஸ்மைல் பண்ண வா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸ்மைல் பண்ண சொல்கிறாங்க. அது கிட்ட பாக்ஸ் ஸ்மைல் தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு டேவில் அந்த ஸ்மைல் தான் பாப்பாட்ட இருக்கும். ஓகே இப்போ 2 பேரும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓகே நம்ம கிளம்பலாமா சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க, சாப்பிடலாமா சொல்லி 2 பேரும் ஃபுட்டு போய் படிக்கிறாங்க. மாமா நான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் தான், வேறு யாரும் இல்லை. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம்மி வந்து ஃபோன் பிக் பண்ணுறேன். ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மி கொஞ்சம் சீக்கிரமாக வாடா சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு கேட்குறாங்க. ஏதோ நியூவாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வராங்களா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நியூவாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வராங்களாம்மா, உங்களுக்கு வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஸ் வந்து வர சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு எப்போவும் 10 நிமிஷம் லேட்டாக தானே வருவா, நீ கொஞ்சம் நேரமாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நீ இப்போ வந்துடுவில்ல, கொஞ்சம் டைம் கொண்டே வந்துடுவா சரியா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி ஃபோனை வச்சுட்டாங்க. எனக்கு ஜிம்மி இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் போவார், ஆனால் ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருப்பார். டைமிங் மட்டும் கொஞ்சம் கீப் பண்ண முடியாது. எனக்கு அவர் பாப்பா இருக்கிற ஸ்கூலுக்குலாம் கூட ட்ராப் பண்ணணும்ல. இப்போ நம்ம போய் பார்க்குற அம்மா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அதுவாடா நான் அந்த ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரமே ஆஃபீஸ் போகணுமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஃபிலிக்ஸ் அங்கிள் கால் பண்ணான். அவன் என்ன சொல்கிறாக்கா சீக்கிரமே வரணுமா, அங்கே எதுவும் பிஸ்னஸ் பார்ட்னர் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியோ நான் வேணாக்கா டாக்ஸியில் போக சொல்கிறாங்க. சொல்லி குழந்தை டேப்பில் போக முடியாது சரியா சொல்கிறாங்க. பேசாமல் நான் வந்து ஸ்கூல் பண்ண வரும்ல அதில் போகவா கேட்குறாங்க. வேணாண்டா நானும் ட்ராப் பண்ணுறவா சொல்லி போ. ஜிமின்டா கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. பக்கத்து பேபி உட்காந்துட்டு இருக்கு, நிறைய பேசிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம ஜிமின் பேபிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃபைன் அவங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகேடாம்மா நீ சீக்கிரமா ஸ்கூலுக்கு போறியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சரி நம்ம பேபி வந்து ஸ்கூலுக்கு ஃபுல்லாக ஏன்னா ஸ்கூலில் கொஞ்சம் மெயின் கேட்லேருந்து ஸ்கூல் கொஞ்சம் இவ்வளோ லாங்கில் இருக்கும். போகிற வரைக்கும் ஜிம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இன்றைக்கி இதில் ஒரு டைம் இல்லை சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. அம்மா நான் போயிட்டேன் சரியா நீங்கள் போங்க சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு ஓகேடா அப்படி சொல்லிட்டு ஜிம் பேபி உள்ள அனுப்பிட்டேன். இப்போ அவங்க கார் எடுக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், அன்றைக்கி லேட்டாக போக நான் சொல்லிட்டு ஜிம்மி கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஜிம்மி ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டாங்க. இந்த ஆஃபீஸில் ஒரு பரபரப்பாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன இப்போது ஏதாவது நியூவாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்தாங்கனாக்கா நார்மலாக தானே இருக்கும், இன்றைக்கி ஏன் இவ்வளோ பரபரப்பா சொல்லிட்டு ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மி உள்ள வராங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறட்டு வண்டி ஏடா சொல்கிறாங்க. வண்டி என்ன சொல்கிறாங்க. பாரு எல்லா ஒர்க் ரெடி, அவள் தான் வெல்கம் பண்ணுறபடி கண்டிப்பாக நிற்கிறோம், எனக்கா நீங்கள் பர்சனல் செக்ரட்டரியில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஓகே எங்கள் சார் வந்துட்டு யாராவது சொல்கிறாங்க. இல்லை என்ன வரல சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பாஸ்
ஆகுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு ஒரு பேர் பார்க் போகம்டா ஓகேவா. அவர் தான் கம்ப்யூட்டர் பாஸ், அவரோட செக்ரட்டரி நம்ம ஜிம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, பாஸ் வந்துட்டு யார் சொல்கிறாங்க, நான் எத்தனை சொல்கிறேன் எனக்கு ஹேங்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு எதுக்கிட்ட நான் பாஸ்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி ஹேங் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் மீனா சாரி டீச்சர் ஸ்கூல் போயிட்டாலா சொல்கிறாங்க. போயிட்டா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கு போகம் நினச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஹேங் யார் வராங்க அப்படி கேட்குறாங்க. இன்னும் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பொருளாளருக்கு நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்களே வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணாமல் கேட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொரியாலேருந்து வராங்களா சொல்கிறாங்க. ஆமாம் கொரியாலேருந்து வராங்க அப்படி சொல்லிட்டு நம்ம முகம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாகிறாங்க. ஃப்ளெக்ஸ் பார்க்குறீங்க கொரியாலேருந்து என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஒன்றும் இல்லை சொல்லி கேட்டாங்க. ஏன்னு தெரியல கொரியானால பணிக்கு ஆகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வந்து கேஷாக நிற்கிறாங்க. அங்கெல்லாம் வர வாய்ப்பே இல்லை, நம்ம இதுக்கு வர யோசிக்கணும் சொல்லிட்டு ஜிம் பாட்டு கேஷாக இருக்காங்க. இப்போ போயிடலாம் ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ ரெட் கார்பெட்லாம் விரிச்சு விட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு ரெட் கார்பெட்லாம் போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வரப்போகிற பிஸ்னஸ் மேன் அப்படி அதனால தான் அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய கிரெடிட் இருக்குது. அந்த ரீசனால அவங்களுக்கு வெல்கம் பண்ணுறது கிராண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெட் கார்பெட்லாம் போட்டு அழகாக வச்சிருக்காங்க. இப்போ அந்த கார்பெட் பாஸ் இறங்குறாங்க. இப்போ ரோகம் பார்க்குறாங்க. அப்போ வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ரோகம் முன்னாடியும் ஃப்ளெக்ஸும் அதுக்கப்புறம் நம்ம ஜிம்னு வந்துட்டு இருக்காங்க. 3 பேர் மேலே ரீச் ஆகிறாங்க. அந்த கார் பக்கத்தில் போயிட்டாங்க. இப்போ அந்த கார்பெட் பாஸும் இறங்குறாங்க. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் அந்த கால் மட்டும் வெளியே வந்து வைக்கிறாங்க. இப்போ ஃப்ளெக்ஸ் பார்க்குறாங்க. ரொம்ப எங்கான பாஸாக இருப்பாங்க போல சொல்லி பார்த்துருக்காங்க. நான் கூட ஏஜெட் பீப்புள் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு பாஸ் பார்க்குறாங்க. ஏஜெட் பீப்புள் எப்போ ஒரு கொலாபரேஷன் பண்ணுவார் இவரே எங்கான பாஸ் தானே அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போ போயிடலாம் ஒரு பாஸ் கார் விட்டு இறங்குறாங்க. மாஸ்க்லாம் வேர் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஹைட்டு வெயிட்லாம் அது பார்க்குறப்போ ஜிம்முக்கு லைட்டாக ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. அந்த எனக்கு அது பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறப்ப இதுக்கு வந்து பார்த்து ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் மாதிரி தெரியுது. சரி சொல்லிட்டு ஜிம் அமைஞ்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற ஜிம்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் பர்சன் இறங்குறாங்க. வெல்கம் டேங் அப்படி சொல்லிட்டு நம்ம போகம் சொல்கிறாங்க. ஜிம் அந்த ஃப்ளவர்ஸ் கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹேங் சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படி ஜிம் டேரெக்டாக பார்க்குறாங்க. ஐட்டோய் பார்க்குறாங்க. ஜிம் ஐக்கான்ட்டு எதுவும் வச்சுக்கல அவர் புரிஞ்சுக்கிறது யாரும் சொல்லிட்டு இப்போ அவங்க கையில் இருக்க ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. வெல்கம் சார் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த பர்சன் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க ஃப்ளவர்ஸ். இப்போ அந்த புக்கே வாங்கிக்கிறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க. அவ்வளோ வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்கில் வராங்க. டேங் கூட அவரோட அசிஸ்டன்ட் 2 பேர் வராங்க. ஒருத்தவங்க கைநட்டம் வைக்கடா ஓகேவா ஃபைன் நான் 3 பேரும் லன்ச் ஆகுறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்குள்ள லன்ச் ஆகுது எல்லாம் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப அழகாக இருக்கார்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவரே தான் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. டேங் கொஞ்சம் மாஸ்க் ரிமூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணுவாங்க எல்லாரும் பார்க்குறாங்க. வா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் மட்டும் ஹைட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. பார்க்கவே இல்லை ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க சொல்லிட்டா சரி ரொம்ப அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் மட்டும் அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு ரயில் ஒரு மாதிரி இருக்கா சரி ஓகே நீ தான் ஆட்சி மாதிரி தானே ஒரு பர்சன் உனக்கு ஒரு குழந்தை இருக்குது நீ யாரும் செட் அடிக்க மாட்டேன் எனக்கு அப்படி இல்லை சொல்லிட்டு அவரும் செட் அடிச்சிட்டு இருக்காரு. ஃபிலிக்ஸ் வந்து டேவை செட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் மக்கு பார்த்துட்டு இருக்காங்க. காய் மக்கு பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே தான் இருக்கானா சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ இதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணி இந்த கொலாபரேஷன் பண்ண ஒத்து இருப்பான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க. நான் இன்ட்ரோ பண்ண மாட்டேன் அவங்களாம் சொல்கிறாங்க. இன்ட்ரோ பண்ணுங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க தான் நம்ம நியூ பிஸ்னஸ் பார்ட்னர் தேங்க ஓகேவா ஒரு 6 மந்த்துக்கு இவங்க தான் ஒர்க் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்குறாங்க 6 மந்த்துக்கு அவங்க சொல்லிட்டு 6 மந்த்துக்கு தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. நம்ம ஒன்றா கொலாபரேஷன் பண்ண போகிறோம் ஓகேவா இது ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம எல்லாம் எந்தளவுக்கு ஆர்டர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம ஓகே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் இவர் வந்து கம்பெனி ஒன் ஆஃப் த பாஸ் தான் எனக்கு ரெஸ்பெக்ட் தரீங்களா கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் சார் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் தானே ஓகே சொல்கிறாங்க. போகலாம் போகம் பார்க்குறாங்க. டைம் நமக்கான கேபின் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு கஷ்டம் இங்கே யாரோ வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க நாங்களே வந்துருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைம் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க ஓகே ஒருத்தவங்க செக்ரட்டரி ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ ஏன்னா இங்கே உள்ள ஒர்க்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா 2 பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. நான் வந்துட்டு போகம் கிட்ட போயிடுறேன் அங்கேருந்து 2 பேர் யாராவது ஒருத்தவங்க எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க. ஜிம் நல்லா ஆர்டர் பண்ணுவோம் ஓகேவா அவனுக்கு வந்துட்டு எல்லாமே ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். அவன் டேலண்டான ஒரு பர்சன் நீ வந்துட்டு ஜிம் அவங்க கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங் பார்க்குறாங்க. ஷியா அவர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் இப்போ போகம் ஹேங் சொல்கிறாங்க. போகம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க்கு கோவம் வருது எனக்கு ஒரு பாஸ் வந்து பாஸ்ன்னு கூட போகம் ஹேங்களுக்கு கூட அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நான் அங்கே இருக்கேன் நீங்கள் ஃபிலிக்ஸ் அனுப்புறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. என்னோட நீ தான் ஒர்க்கில் வந்துட்டு டேலண்டான பர்சன் உனக்கு நல்லா வரும் சரியா நீ வந்து அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியும் ப்ராப்பராக பேச முடியும் சரியா நான் அப்படி எந்த அளவுக்கு பண்ண மாட்டேன் நான் உனக்கு அசிஸ்டன்ட் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. ஏன் இப்போ ஃபிலிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஒர்க் வரும் நான் அந்தளவுக்கு நான் பண்ண மாட்டேன் அவன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் நீ ஹெல்ப் பண்ண கரெக்டாக இருக்கும் சரியா அவர் கொரியன் தானே நம்மளாம் கொரியா தானே நம்மளால கொரியன் லாங்குவேஜ் நல்லா தெரியும் சரியா பேசுகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது நீ டேங்க்கு நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு போகம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. வெல்கம் ஜிம்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் காய் பார்க்குறாங்க. காயும் ஜிம்மு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஜிம் எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே இந்த பக்கம்
போகிறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அவங்க கூட இருங்க, நான் இவங்க 2 பேரும் என் கூட இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்போ சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டைம் பார்க்குறாங்க. ஜிமின் கம் டு மை கேபின் சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லவே தெரியல. சரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கேபினுக்கு வராங்க. மை கமின் சார் சொல்கிறாங்க. எஸ் கமின் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உள்ள போகிறாங்க. சொல்லுங்க சார் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ மட்டும் அவங்க ஜிம் எடுத்து பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க பாருங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்னை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ தூரம் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னோட நியூ பாஸ் ஓகேவா, என்னோட பாஸோடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அவ்வளோதான். என்னோட பாஸ்க்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குமோ அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான். அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே இல்லை சரியா, உங்களுக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க்கில் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் பர்சனலாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணி நினச்சிக்கிறாக்கா அப்படி நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் எல்லாமே ஓவர் ஓகேவா, எவ்ரிதிங் இஸ் ஓவர் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட எனக்கு அவ்வளோ கோவம் வருது, எனக்கு புரியல. நீ பாட்டுக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வச்சுட்டு குழந்தை கொடுத்து வந்திருக்கா சொல்கிறாங்க. குழந்தையா யாரோட குழந்தை ஜிம் கேட்குறாங்க. இப்போ டைம் பார்க்குறாங்க. ஏன் பொண்ணு நம்ம குழந்தை சொல்கிறாங்க. அப்படியா நம்ம குழந்தை உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டைம் பார்க்குறாங்க. ஜிம்மி இப்படி பாரு சொல்கிறாங்க. பாருங்க அப்படி சொல்லி ஜிம்மி நான் டேவை புஷ் பண்ணிடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுதுண்ணா. ஜிம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு கைண்டாக இருந்து பாரு டேக்கிட்ட ஒரு 6 வருஷம் 2 பேரும் உணர்ந்துருப்பாங்க. அந்த 6 வருஷத்தில் அவர் ஒரு டைம் கூட எப்படினாக்கா அவர் என்ன சொன்னாலுமே வந்துட்டு சலிச்சிக்கவே மாட்டார். என்ன சொன்ன ஒர்க் பண்ண சொன்னாலும் சரி, திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். உடனே கூட ஃபேஸ் சேஞ்சஸ் ஆனதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்ஸ்அப் இப்போ தான் ஹார்ஷாக பார்க்குறாரு. பாருங்கள் நீங்கள் எங்கே பாஸாக வந்திருக்கீங்க அது மட்டும் தான் ஓகே, அதை தாண்டி என்கிட்ட ஏதாவது லிமிட்டை கிராஸ் பண்ணி நினச்சிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் சரியா. நானும் உங்கள் ஒய்ஃப் கிடையாது ஓகே, நான் உங்கள் ஒய்ஃபோ உங்களோட மெய்டோ கிடையாது, உங்களோட செக்ரட்டரியே கிடையாது. இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக மட்டும் தான் உங்களுக்கு இப்போதைக்கு செக்ரட்டரியாக நான் ஒர்க் பண்ண போகிறேன். மற்றபடி உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. என்னை பற்றியோ என் பொண்ணை பற்றி ஏதாவது பேசணும் இல்லை எங்கள்கிட்ட க்ளோஸ் ஆகும் ட்ரை பண்ணிங்கன்னாக்கா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஓகே. இதுக்கு நீங்கள் பார்த்து ஜிமின் வேறு, இப்போ இருக்கிற ஜிமின் வேறு. இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக வந்து அந்த ஒர்க்கை மட்டும் பாருங்கள், அது உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படி சொல்லிட்டு ஜிமின் நல்லா வெளில போயிடுறாங்க. இப்போ நம்ம டேயோட ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இது இருக்க ஒரு அவ்வளோ இதாக பார்த்துருப்பாரு. டேம் பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு வெறுக்கிறியா, இந்த அளவுக்கு நீ வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லிட்டு டேம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. டேம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க என்ன நடக்குது, அவன் ஏன் அவ்வளோ கோவமாக போயிட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவனை அவ்வளோ கோவமாக நான் பார்த்ததே இல்லை. எனக்கா நம்ம 6 வருஷமாக அவன் நம்ம கூட இருந்திருக்கான், நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்படி இருந்தப்போ அவன் ஒரு டைம் கூட இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. நீ எத்தனை டைம் திட்டிருக்க, அப்போ கூட அவன் பேசுறது கொஞ்சம் கூட மாறாது. நான் அப்படி நினச்சிருக்கேன் என்னடா அந்த பையனுக்கு இதே இல்லையா சொல்லிட்டு எத்தனை டைம் நினச்சிருக்கேன்டா யாரும் எப்படி இருக்கா. ஆனால் இன்னைக்கு அவன் பேசுகிற கோவத்தை பார்க்குறப்ப எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க. அவன் அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நீ தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து மெக்க நின்றுருக்காங்க. மேக் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் நீ தான் டே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. மேக் சொல்கிறாங்க நீ சும்மா இருக்கிற நீ சும்மா டேக்கு சப்போர்ட் பண்ணாத, நீ நல்லா சொல்லு. அவன் உனக்கு பர்சனல் செக்ரட்டரி 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கா சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ சரி, குழந்தை பிறந்தப்போ சரி, எல்லா இடத்துலையும் உனக்காக ஒர்க் பண்ணியிருக்கான். நீ என்ன பண்ணியிருக்கா அவங்களுக்காக அப்படி கேட்குறாங்க சொல்கிறாங்க. நீ சொல்லு என்ன பண்ணியிருக்கா அவங்களுக்காக, அவங்க எந்த இடத்துல இருந்து ஒய்ஃப் ட்ரீட் பண்ணியிருக்கியா, இல்லை ஒரு குழந்தைய நீ அக்செப்ட் பண்ணியிருக்கியா, குழந்தை உனக்கு பிறந்த சரி, நீ பண்ண மிஸ்டேக்னால பிறந்தது தானே. அப்படி இருந்தும் கூட அவன் அந்த குழந்தைய ஒரு நாள் கூட நான் இப்படி பண்ண சொல்லிட்டு ப்ளேம் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த குழந்தைய வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக அதை ரிசீவ் பண்ணணும், அவ்வளோ அழகாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சு. ஆனால் நீ ஒன் டே வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணியிருப்பேன், அந்த குழந்தை எத்தனை நம்ம ஆஃபீஸில் இருக்கும், எவ்வளோ டேஸ் ஆஃபீஸில் தான் 15 நாள் வளர்ந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தூக்கிருப்பேன், ஒரு நாள் பார்த்துருப்பியா. ஆனால் உங்கள் எக்ஸ்கால் பண்ணுற குழந்தை மட்டும் நீ வந்து அப்பாவை கூப்பிட வச்சல அப்படி சொல்கிறாங்க. இப்போது டேங்க் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லி இப்போ அவன் வந்து விட்டுட்டு வந்ததுனால தான் உனக்கு அவனோட வேல்யூ புரியுது. இப்போ அவங்க ஃப்ரெண்டு தேடி வந்திருக்கா இல்லைனாக்கா சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கும்போதே அந்த குழந்தை என்னைக்கா வந்து உன் அப்பாவை கூப்பிட்டு மிஸ்டர் கிம்னு தானே கூப்பிட வச்சு அப்படி சொல்லிட்டு நான் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. மேக் சொல்கிறேன் இப்போ போதும் நிறுத்துறா சரியா, எனக்கு உங்கள் எல்லாரும் பற்றியும் எல்லாரோட ஜிம்மை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சரியா. அவன் எவ்வளோ சஃபர் ஆயிருக்கான், அவன் எவ்வளோ ஹார்டாக எனக்கு தெரியும். வேற ஒரு பர்சனாக ஜிம்மி பிளேஸ் தான் வச்சுக்கேன், அவனை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அவனோட அப்பா அம்மா அவனுக்கு அவ்வளோ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தும் கூட அவன் கொஞ்சம் கூட மெசேஜ் பண்ணதில்லை தெரியுமா. உன் கம்பெனியில் அவனுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணான், அதுவும் அவ்வளோ கஷ்டப்படுவான். அவனுக்கு முடிஞ்சாலும் முடியாட்டியும் எல்லாம் ஒர்க் பண்ணுவான். வீட்டில் அவனுக்கு ஒரு ஒய்ஃபாக இருந்திருக்கான், எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கான். எந்த இடத்துலையும் வந்துட்டு அவனுடைய டியூட்டி பண்ண வந்ததில்லை சரியா. ஆனால் நீ இருக்க பாரு, நீ அவனுக்கு உண்மையாக சொல்கிற ஹஸ்பண்டருக்கு டிசர்வ் பண்ண பர்சன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. நீ இங்கே ஜிம்மி இருக்கான்னு தெரிஞ்சா கூட்டிட்டு வரேன்னு தெரியல, கண்டிப்பாக நான் வந்திருக்கவே மாட்டேன். காய் நீட்டு சொல்ல மறைச்சிட்டல சொல்கிறாங்க. மேக் சொல்கிறாங்க நீட்டு சொல்ல மறைச்சிட்டல, நான் உங்கள் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன், நீ ஜிம் பக்கம் நெருங்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்க போயிடுறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது, இவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் புரிஞ்சுக்கல தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இல்லைடா சரி பண்ணிடலாம் சரியா சொல்கிறாங்க. எப்படி சரி பண்ணலாம், அவன் எவ்வளோ இருக்கான்னு தெரியுமா, அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னு தெரியுமா, வார்த்தையில கொள்றாடா சொல்கிறாங்க. நீ கொண்டதோட வா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க சொல்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மெக்கு பேசுகிற மாதிரி எனக்கு பேச வராது. எனக்கு நம்ம உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தேன், ஆனால் ஜிம்மில் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாக்கா உன் பக்கத்தில் நிறைய கூட நிற்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கு, அவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கா அவனை அப்படி சொல்லிட்டு நம்ம
காய் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன்னா என் பொண்ணை பார்க்கணும்டா, அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. நான் அவங்க வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டையே நான் வாங்கிட்டா சொல்கிறாங்க. என்னென்னு இப்போ அவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் வாங்கியிருக்கேன்டா அப்படி சொல்கிறாங்க. காய் டே பார்க்குறேன். நிச்சயமாக அங்கே தான் இருக்க போகிறோம். ஓகேவா, இதுக்கப்புறம் போனோட மனசில் இடம் பிடிக்கலாம் சரியா. ஏன்னா எனக்கு தெரியும் டேஜுக்கும் நீனா உயிர் சரியா உனக்கு ஒன்று அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்கன்னா டேஜ் வந்துட்டு என்னோட வந்து கலை சொல்கிறாங்க. எனக்கு அவள் வந்து சஃபர் ஆயிருப்பா. ஏன்னா நீ ஜாயோட பொண்ணு வந்து ஒரு அப்பான்னு கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, நீ வந்து கூப்பிட சொல்லியிருக்கல. அப்போ அதே கிண்டர்கார்டன் தான் உன் பொண்ணு படிச்சா. அப்பா என்ன நினைச்சிருப்பா சொல்லி சொல்லிட்டு நம்ம அப்பான்னு கூப்பிட்டு விடாமல் மிஸ்டர் கிம்னு கூப்பிட வச்சாங்க. எனக்கு அவள் மெச்சூரிட்டி கேர்ள். ஓகேவா, அவள் பார்க்க 6 ஒரு 5 இயர்ஸ் கேர்ள். அவளுக்கு 5 இயர்ஸாக இருந்தாலுமே அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கா, ஒரு ப்ரீ மெச்சூரிட்டி கேர்ள். அதனால் அவள் கண்டிப்பாக எல்லாமே தெரியும். நீ அவங்க அம்மா ஹார்ட் பண்ணுறது, அவங்க அம்மாவோட பேசுறது, 2% போய் சொல்கிறாங்க. நான் ரீப்ளேஸ் பண்ணலடா, அவங்க ரீப்ளேஸ் பண்ணல, ஜஸ்ட் ஜாயின்ட்டு ஹெல்ப் கேட்ட பண்ண சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன். ஓகேவா, அவங்க நல்லா கேட்டுக்கோ. ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வேறு ஒரு பர்சன் கூட மேரேஜ் ஆகினாக்கா அதுக்கப்புறம் இந்த கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்ட் அவங்க நம்ம லைஃப்பில் வந்தாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம லைஃப் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். ஓகேவா, ஏன்னா இது வரைக்கும் ஜிமின் நீ வந்து ஒரு ஹஸ்பண்டாக நடந்துக்கலாம் கூட, அவன் வந்துட்டு நான் ஒய்ஃப் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டான், அவனுக்கு எல்லாமே அவன் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எப்போ ஜாய் உன் லைஃப்பில் வந்தாலும் அன்றைக்கி வந்துட்டு அவன் எல்லாத்தையும் வந்துட்டு எப்போ இருக்க ஆரம்பிச்சிருக்கான். சரியாக சொல்கிறாங்க. எனக்கு அவன் சஃபர் ஆனதுல அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவன் ஹஸ்பண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு இதே போதும் நினச்சிருந்தான். அவனோட குழந்தைக்கு அப்பாவா நீ வந்துட்டு அவனோட குழந்தைக்கு அப்பாவா அவனுக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்க நினச்சி நீ எந்த ஒரு இதுவும் பண்ணனா கூட அவங்க அதை நினச்சிட்டு இருந்தாங்க ஒன் டே நீ மாறுவ சொல்லிட்டு. ஆனால் என்னைக்கு அவன் லைஃப்பில் வந்தாலும் அப்போவே அவன் உடஞ்சி போயிருக்கான். சரியா, எனக்கு அவன் பிஹேவியர் சேஞ்சஸ் இருந்துச்சு ஆஃபீஸில், அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு நீ அவ்வளோ கிளாரிட்டி கொடுத்துருக்க ஜாய்க்கு எப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுடா அவன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அவனை விட்டுட்டு போகும்போது உனக்கு யோசிக்க யார் சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் அம்மா கூட உன்னை பற்றி யோசிச்சிருக்காங்க. சரியா, நீ எங்கே அவன் வந்து சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, இந்த ஹார்ட் ஆயிடுவா சொல்லிட்டு தான் அதை கூட அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பணத்துக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, பணத்தை வாங்கிட்டு போயிருக்கா, இவன் நல்லா பழியும் வந்துட்டு ஜிம்மி மேலே தூக்கி போட்டு போயிருக்கா. ஆனால் நீ பாரு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஜிம்மியில் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காகவும் அப்போ அவங்க நம்மகிட்ட பேசினதா நீ அவன் சொல்லிட்டு போனா, நீ அதை நம்பிட்ட. நீ வேற ஒரு பர்சன் லவ் பண்ணி தெரிஞ்சா ஜிம்மி ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பாவுக்கு ஜிம்மி அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சர்ஜரிக்கு அந்த ரீசன்னால ஜிம்மி வந்துட்டு அவங்க ஃபேவர் பண்ணி உங்கள் அம்மா கேட்டதுனால தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே சரி அப்படின்னு கூட ஒரு பர்சன் செக்ரட்டரியாக இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கா, எல்லா ஆர்டருக்கும் பண்ணியிருக்கான். எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவன் வந்துட்டு அவனுக்காக வாழ்ந்ததே இல்லை. சரியா, உனக்காக உன் குழந்தைக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். பாவண்டா, இவ்வளோதுக்கு உங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணி லாஸ்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவர் இறந்து போயிட்டார். ஒரு 6 மந்த் கூட விடல, அவர் இறந்து போயிட்டார் தெரியுமா. அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு சரி ஓகே நீயாவது இருக்கா சொல்லிட்டு நினச்சிட்டு அவனுக்கு வந்து அப்பா மட்டும் தான், அப்பாவும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ தான் சொல்லிட்டு நீ தான் உலகம் நினச்சி வாழ ஆரம்பிச்சா. ஆனால் நீ தான் வந்துட்டு அவனை புரிஞ்சிக்கவே இல்லை, அவன் லவ் அவனோட கேர் எதுவுமே புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய் போயிடுறாங்க. ஆனால் இந்த டைம் அவன் ஒரே ஒரு டைம் பரிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின்டா ஒரு ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக ஆடுறாங்க. இப்போ நமக்கு மெக்கு போயிட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்து ஜிமின் கண்ணில் அவ்வளோ டியாஸ். இப்போ ஒரு மெக்கு தான் ஆக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பாரு சொல்கிறாங்க. ஏன் மெக்கு ஏன் இந்த டைம் எந்த இடத்துல நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களா, என்னை இதுக்காக திரும்ப ஹார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. பாரு ஜிமின் அழாத, ஓகே உங்க பாரு அழாத, நான் இருக்க பாரு ஜிமின் சொல்கிறாங்க. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ப்ராமிஷன் தெரியாதுடா, நீ இங்கே ஒர்க் பண்ணுறான்னு தெரியாது. சரியா, காய் சொன்னால் அங்கே மாதிரி நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிற சொல்லிட்டு டீவனை கொஞ்சம் டேஸாக தேடி இருந்தான். எல்லா இடத்துல தேடி இருந்தான், நிறைய கமிஷன் தேடி இருந்தான், நிறைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் நிறைய இடத்துல தேடி இருந்தான். எங்கேயுமே கிடைக்கல. சரியா, நாங்கள் ஜஸ்ட் பிஸ்னஸ் பண்ணதான் வந்து கூட நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து அப்புறம் தெரியும். சரியா, உன்னை பார்த்துக்கு அப்புறம் தெரியுது காய் எதுக்காக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் இதில் வந்து ஓகே பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே பாட்டா சாரி எப்படி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க நீ ஹாட் ஆகிட்டா சாரி ஓகே இப்போ எதனா ஹாட் பண்ணுறான் அவன் கேட்குறாங்க. என்ன பெண் பண்ணுறேன், என்ன பெண் பண்ணுறதுக்கு அவருக்கு அவர் யார் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க அவன் மாறிட்டான்டா வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை. சரி, எனக்கு நானே என் பொண்ணு ஹாப்பியாக தான் மட்டும் போகுது, நாங்கள் சர்ச் பண்ண போதும், மற்றவங்களுக்கு யோசிக்க ரெடியாக இல்லை, யார் வேணும் யார் கூட இருக்கட்டுமே. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பார்க்குறது எனக்கு தப்பாக புரிஞ்சுது. சரியா, எனக்கு புரிஞ்சு உங்கள் கோவம் எல்லாம் நியாயமானதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மகிட்டே வந்துட்டு அந்த ஜாய் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தால் அது பண்ண சொல்கிறாங்க. அப்படியா, ஹெல்ப் கேட்டு வந்ததுனால தான் வந்துட்டு அவங்க கூட அவ்வளோ டேஸ் பண்ணாதாங்களா ஒரே வீட்டில் அவங்க நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போ எனக்கு பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் சமைச்சு சுச்சுவேஷன் நடந்து. சரியா, அவன் மனசு அன்னைக்கு நீ தான் இருந்திருக்கா. சரியா, அவன் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் அவ்வளோ சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இதை நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும், உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்க போயிடறாங்க. எதுவுமே சொல்லாமல் இப்போ நம்ம ஜிம் நம்ம இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன சொல்லி கேட்குறாங்க. அவன் ரொம்ப அழகாடா சொல்கிறாங்க. பாருடா அவன் வந்து ஜாய் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ண ஓகே, மற்றபடி அவனுக்கு மனசில் இருந்து ஜிம் தான் ஓகே. அவன் ஜிம்முக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் லவ் அவன் சொல்ல ஓகே, சொல்லாமல் வச்சுருந்தான் அவ்வளோதான். மற்றபடி அவன் லவ் பண்ணாமல் இல்லை ஓகேவா. அவனுக்கு ஜிம்மும் பிடிக்கும், பேபியும் பிடிக்கும். என்ன அவங்ககிட்ட நான் கூட இருந்தனால அவங்களே 100 கேரளாக கொடுத்ததுனால இவங்களுக்கு அது வேல்யூ புரியாமல் போயிடுச்சு. அவங்க கொஞ்சம் இக்னோர் பண்ணினாங்கனாக்கா அவங்க புரிஞ்சுருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க 100 போயிட்டு லவ் கொடுத்துட்டே தான் வச்சுக்கேன். அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் அவங்க தள்ளி பண்ணால் தான் அவங்களுக்கு வேல்யூ புரியும். சரியா, ஒருத்தவங்க நம்ம மேலே ரொம்ப கேர் காட்டுறாங்க, ரொம்ப லவ் காட்டுறாங்க இருக்காங்க, அவங்க கூட நம்ம வச்சுக்கேன் அவங்களுக்கு வேல்யூ புரியாது. நம்ம கொஞ்சம் மோன் பண்ணி போனால் தான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மிக்க பார்க்குறாங்க. இந்த டைம் புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம சரி காய் பற்றி பேசிட்டு இருக்காங்க.
அப்புறமா போகம் சரி பார்க்குறேன்டா. போகம் கிட்ட ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு ஜிம் வந்துட்டாங்க அனுப்புறீங்க சொல்கிறாங்க. எனக்கா ஜிம்மி டேவோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க. ஆமாம், அவன் டேவோட ஒய்ஃபை சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லி கேட்குறாங்க, என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போகம் கிட்ட ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க. இங்கே பாருடா, போகமும் நம்ம டேவும் ஜிம்மும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்ன இந்த காமா டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க சொல்கிறாங்க. அவன் டிவோர்ஸ் பண்ணல, டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வந்துட்டான். அவங்க 2 பேருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 6 year ஆகுது. 5 years பாப்பா இருக்கு இல்லையா. டேஜ் சொல்கிறாங்க. ஆமாம், டேஜ் வந்து டேவோட பொண்ணு தான் சொல்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா தான் இப்போ தான் ஃபேஸை யோசிச்சு பார்க்குறேன். 2 பேர் ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் மிங்கிள் ஆகும். இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சொல்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாம், அவங்க இந்த ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதுவும் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணா சொல்கிறாங்க. உங்களுக்கு டேவை சொல்கிறாங்க. டேவ் முன்னாடி தெரியும்னு சொல்கிறாங்க. நான் ரீசெண்டாக போனப்போ தான் மீட் பண்ணேன். அப்போ தான் டே ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவன் லைஃப் நடந்தாலும் சொன்னான். ஓகேவா, அப்போ தான் நான் சொன்னேன் ஜிம் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா சொல்லிட்டு. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வா, நான் சரி அவங்க எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு வந்திருக்கா, நீ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வா சொல்லிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரோவும் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் இப்படி கஷ்டப்படக்கூடாது சரியா, டே வந்துட்டு தப்பு பண்ணா கண்டிப்பாக நானே உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் கூட மன்னிக்க மாட்டேன். ஆனால் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னான். அப்போ அது கரெக்டாக தோணுச்சு. அதனால நான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓகே சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகும் சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. இது மட்டும் தெரிஞ்சால் ஜிம்மி உங்கள்கிட்ட கோவப்படும் சொல்கிறாங்க. இல்லை தெரியாமல் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒன்று சேரணும். ஜிம்மியில் கஷ்டப்படுவாங்க, சின்ன பையன்டா அப்படி சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் புரியுது, எனக்கு புரியுது சொல்கிறாங்க. நான் ஒன்று சேரணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸும் போகும் பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிடா வந்து ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடாரு. அவர் பாட்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. காய் வந்து பக்கத்தில் உட்காராங்க. ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, காய் ஒர்க்க போய் எதாவது பேசுங்க, உட்கார பேச ரெடியாக இருக்குது. ஆனால் தாண்டி வேறு எதுவும் பேசாதீங்க ஜிம்மி சொல்லிடுறாங்க. காய்க்குமே புரியுது எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் எதுவும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே பிக் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பிக்சரில் 3 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம டேவோட அம்மா ஆசைப்பட்டு எடுத்திருப்பாங்க. அந்த பிக்சரில் நம்ம டே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, ஏதோ வேண்டாம் இருப்பா உட்காந்துருப்பாரு. ஆனால் இப்போ அந்த பிக்சர் பார்க்குறாங்க. நம்ம நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் எல்லாமே பெட்டராக கொடுப்பீங்க, இந்த விஷயமும் அப்படி பண்ணீங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பார்த்துருக்காங்க. என் பொண்ணு என்னோட ஒய்ஃபும் என்ன வெறுக்கிறாங்கம்மா, கண்டிப்பாக வெறுப்பாங்களம்மா. எனக்கு என்னோட டேஜ் அடிக்கடி கேட்பா, நான் அவங்களுக்கு டாடான்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு நான் ஆசை இருக்குன்னு சொல்லுவான்னு அலோவ் பண்ணவே இல்லைம்மா. எனக்கு தப்பில்லை, ஏன் மேலே நான் ஏன் கண்மூடி தரமாக இருக்கேன். நான் வந்து ஜிம்மி தான் வந்துட்டு என் மேரேஜ் படிக்கணும்னு நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டேம்மா. ஆனால் இதுக்கப்புறம் இப்படி விஷயம் இருக்குது நீங்களும் என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா. எனக்கு நீங்கள் என்ன பற்றி யோசிச்சிருக்கீங்களா, இவன் ஜிம்மி கூட யோசிச்சிருக்காங்க, நீங்கள் எதாவது சொல்ல வேணான்ட்டு நீங்கள் அவங்க சொன்ன ஹார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, அவங்க சொல்லியிருக்காங்கம்மா. நான் ஏன்மா என் லைஃப்பில் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் 2 பேர் எல்லாமே இருக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. நான் இப்படி பேர் வந்துட்டு அவங்களுக்காக வந்துருக்கேன், என்ன ஆனாலும் சரி நான் அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க 2 பேரோட ஹார்ட்டை வின் பண்ணி ரிட்டன் கூட்டிட்டு தான் வருவேன். நான் பேக் டு கொரியா வரும்போது 2 பேரோட தான் நான் வருவேன். சுற்றி மாட்டி ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் அந்த இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு அவங்க 2 பேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க ஃபோட்டோ பார்த்து. இப்போ டைம் ஒரு 4:30 ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஃப்ளெக்ஸ் நான் கிளம்புறா சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க. எங்கே போகிறா சொல்லிட்டாங்க. நான் இந்த டைம் வீட்டுக்கு போயிடுவேன், என்னோட பொண்ணை நான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நான் வர வாசல் காய் கேட்குறாங்க. வேண்டாம் ஜிம் போயிடுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. 8 சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணை பிக் பண்ணாங்க, ஜிம் போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நானும் போகிறேன் சொல்லிட்டு அவர் பிள்ளை இன்னொரு காரில் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மோட கார் வந்து ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு விதமாக சொல்லிட்டு ஜிம் போய் தூக்குறாங்க. டே ஜிம்மா சொல்கிறாங்க. அம்மா அது ஓகே சொல்லி பேபி கேட்குது. இல்லைம்மா ஏன் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சம்திங் எதுவும் உங்கள் ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க, எப்போ ஸ்மைல் பண்ணி தானே வருவீங்க, இன்றைக்கி என்னாச்சு எங்கே உங்கள் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி பேபி கேட்குது. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து இப்படினாக்கா பேபி வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஜிமினுக்கு எல்லாமே அதை பாப்பா வந்து ஃப்ரெண்டு, ஒரு அம்மா ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே அதை பாப்பா தான். ஜிமின் சொல்கிறாங்கனாக்கா அதே சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. அவர் வந்திருக்காரு சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஏதாவது டேக்கு ஒரு சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கா முன்னாடி டே பேபி வந்துட்டுனாக்கா டேக்கு வந்து மட்டும் மிஸ்டர் கிம் சொல்ல மாட்டேன், டாடா தான் சொல்லிட்டு இருக்கோம் ஜிம்மிக்கிட்ட. இப்போ பேபியை வந்துட்டு மிஸ்டர் கிம் சொல்லுனாக்கா அது மனசு சொல்லுதுனாக்கா அப்போ அந்த அளவுக்கு வெறுத்துட்டாங்களா சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் வந்திருக்காரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் விஷயம் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறாங்க. அப்போ நம்ம வேறு எங்கே மூவ் பண்ணலாமா சொல்கிறாங்க. இல்லைடா நான் எங்கே மூவ் பண்ணுறது முடியும், நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இங்கே தான் பெஸ்ட்டு ஸ்கூல் இருக்குது, நம்ம அடிக்கடி பிளேஸ் மூவ் பண்ண முடியாது, கொஞ்சம் டேஸ் தான் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உங்களை ஹார்ட் பண்ணாரா ஜிம்முக்கு பேபி கேட்குது. இல்லை ஹார்ட் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மா சொல்கிறாங்க. உன்னை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உங்களை என்கிட்ட யாரும் பிரிக்க முடியாது சரி, என்கிட்ட உங்களை யாரும் பிரிக்க முடியாது, எனக்கு எப்போயும் அவங்க அம்மா மட்டும்தான் சரி, எனக்கு சான்ஸ் கொடுத்து அந்த 3 சான்ஸை அவர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டார் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க 3 சான்ஸை அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அம்மா, வேணாம் ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் நான் மட்டும்தான், நம்ம லைஃப்பில் வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் இன்டர்ஃபியர் ஆக விடவும் கூட சரியா சொல்கிறாங்க. இப்போ சரி ஓகே சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒரு படம் நீங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேடா போல வீட்டுக்கு சொல்கிறாங்க. 2 பேரும் அந்த காரில் உட்காராங்க. இப்போ நம்ம டேவும் அந்த கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டோட ஆப்போசிட் வீட்டுக்கு தான் நம்ம டேவும் கால் மேக்கில் வந்திருக்காங்க, கூட்டி வந்திருக்காங்க.
இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. பட் வந்துட்டு பைனாக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் எல்லாம் நடக்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேபி ஜிம் ப்ளே பண்ணுறது, அவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்பட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம இது வந்து பிடிச்சிக்கிறியா, நான் போய் கூட்டிகிட்டு போயிட்டு கேர்டேக்கர் சென்டர் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே மாமா சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜிம்மு கூட்டிட்டு போகிறாங்க. வந்து ஜிம்மில் வந்து பேபியை ஃபுல்லாக வச்சுக்க முடியாது. அதனால ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க, எப்பவுமே டே கேர் சென்டருக்குள்ளே அங்கே வந்து விட்டு போவாங்க. ஒரு ஈவினிங் மட்டும் அவர் விட்டு போவார். கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃபீஸ் விட்டு வர வரைக்கும். இப்போ ஒரு 7 o'clock தான் ஜிம்முக்கு ஆஃபீஸ் முடியும். அது 1 hour 2 hours மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிளேஸில் தான் இருக்கும். ஜிம் போய்ட்டு ட்ராப் பண்ணுறாங்க. சரி ஓகே நீ பத்திரமா வந்து பிக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓகே மாமா பாய் சொல்லுது. அது வந்து பாப்பா வந்து வீட்டில் போயிடுது. இப்போ நம்ம ஜிம் பண்ணதுக்கப்புறம் டே அதுக்குள்ள வராங்க. டேஜும் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டேஜி திரும்பி பார்த்துட்டு கூட மறைச்சு பார்க்குறா. மிஸ்டர் ஸ்கீம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஒரு குழந்தை தன் அப்பாவை பார்த்துட்டு ஸ்கிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை அப்படி கூப்பிட்டு சொன்னதே அவர் தான். இப்போ டே பார்க்குறாங்க. டேஜுமா சொல்கிறாங்க, நீங்கள் இருக்காங்க இங்கே வந்துருக்கீங்க மிஸ்டர் கிம், என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் அம்மா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ அந்த கிண்டர்கார்டன் உள்ள வராங்க. அந்த இடத்துல அந்த கேஸ் சென்டர் உள்ளவங்க வராங்க. பாருங்க டேஜு இது யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறது ஈஸி பேட் பாய் எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அவங்க பார்க்குறாங்க. சார் நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. இல்லைண்ணா நான் குழந்தையோட அப்பா சொல்லிட்டாங்க. பாருங்க அவங்க சிங்கிள் மதர் ஓகேவா, இந்த பொண்ணோட அம்மா வந்து சிங்கிள் மதர். அவங்க மட்டும் தான் வருவாங்க, அவங்க கூட பிக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் எப்போ அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க, அவ்வளோதான். அவங்க தாண்டி வேறு யாரும் அங்கே பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம், பேச அலோவ் பண்ண மாட்டோம். நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கூட்டிக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே நின்றுருக்காங்க. இப்போ டேக்கு ஒரு கால் வந்து பிக் பண்ணுறாங்க. ஹலோ மா சொல்கிறாங்க, நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டியா ஜிம்மிங் பேபி அப்படி கேட்குறாங்க. நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேம்மா சொல்கிறாங்க. எங்கே 2 பேரும் கேட்குறாங்க. அவங்க கனடா இருக்காங்க சொல்கிறாங்க. கனடா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க கனடாவில் இருக்காங்க. அது சொல்கிறாங்க. பாரு அவங்க கூட வரும் சரியா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ அவங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் அவங்க ஒன்று ஃபர்கிவ் பண்ணணும். நீ அவங்கள்ட்ட கண்டிப்பாக கேட்டு அவங்க ஒன்று ஃபர்கிவ் பண்ணி 2 பேர் 3 பேர் சேர்ந்தா பெரிய வரீங்க சரியா, அப்படி இல்லைனாக்கா நீ பையனே இல்லை அப்படி சொல்லிட்டு டேயோட அம்மா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. டே வந்து சிங்கிள் மதர். ஓகே டேயோட அம்மாவும் சிங்கிள் மதர் தான். அவங்க அப்பா சின்ன சேர்ந்து போயிருப்பாங்க. டேயோட அம்மா வந்து பிஸ்னஸ் உமன். அவங்க எல்லாத்தையும் ஒரு போல்டாக ஒரு அயன் லேடியாக இருந்து எல்லாமே சமாளிப்பாங்க. டேக்கு தங்கச்சி இருக்கா அப்படின்னா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு. டீனாக்கு ஸ்டார்டிங் ஜிம்மில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜிம்மில் வந்து நிறைய சொல்லுவாள் அந்த ஜிம்மில் நல்ல பையன் பாசம்னு சொல்லிட்டு. ஆனால் டே வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவருக்கு வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஜாய் அவங்க தான் வந்து பெஸ்ட்டு. அவங்க வந்து அந்த லைஃப் விட்டு போயிட்டாங்க. காரணம் ஜிம்மின் தான். டேயோட அம்மா வந்துட்டு ஜாய் அக்செப்ட் பண்ணிக்கார் போனதுக்கும் ஜிம்மின் தான் ரீசன் அப்படி சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே வந்துட்டு ஜிம்மில் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மேரேஜ் ஒரு பிடிக்காம நடந்திருக்கும். இப்போ நம்மகிட்டே அதை நினச்சி பார்த்துருக்காங்க. ரொம்ப கஷ்டம், தப்பு பண்ணிட்டேன்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அம்மா கிட்டே போய் நல்லதான் பண்ணுவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ என் பொண்ணு என்ன மிஸ்டேக் கிட்ட கூப்பிட்டு எனக்கு ஹார்ட் பெயினாக இருக்குது சொல்லிட்டு அது ஹார்ட் கை வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுருக்காரு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 7 o'clock ஆகுது. இப்போ நம்ம ஜிம்முக்கு தான் ஆஃபீஸ் முடிஞ்சு இப்போ காய் பார்க்குறாங்க. எங்கடா போனோம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மெக்கு பார்க்குறாங்க. நீங்களாம் சொல்லி அனுப்பியிருப்பா சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு சொல்லிட்டாங்க பேபி வந்து பார்க்க சொல்லி அனுப்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கூலுக்குள்ள விண்டோ சொல்லியாக பார்த்துட்டு இருக்கே வெளியே நிற்கிறது. எனக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும் டேனா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது ஜிம் மேலே ஒரு அம்மாவான்ற ஒரு பாசம் எனக்கு அவங்க அப்புறம் அட்டாச்சாக இருக்கிறது ஒரு அது பெரிய விஷயம் தான். ஆனால் டே வந்து டாடன் கூப்பிட விட மாட்டாங்கன்ற ஒரு இயக்கம் அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேவிட அதை அப்பான்னு கூப்பிடணும், அவர் கூட ப்ளே பண்ணணும் நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அவரில் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ போய் பார்த்துருக்கு நான் ஒரு டைமில் உங்கள் முன்னாடி ரொம்ப லவ் வச்சுருந்தேன், உங்களால் ரொம்ப கேர் வச்சுருந்தேன். என்னோட அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. உங்கள்கிட்ட நான் வந்துட்டு பேசணும், உங்க கூட ப்ளே பண்ணணும், உங்க கூட ட்ராயிங் பண்ணணும் நிறைய ஆசை இருந்துச்சு. எனக்கு உங்கள் ஹேண்ட் பிடிச்சி வாக் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் எனக்கு அந்த சான்ஸை கொடுக்கவே இல்லை. நீங்கள் என்னோட பிளேஸ் வேறு ஒரு பர்சன் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கு. என் அம்மா தான் எப்போ பெஸ்ட், நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து இருந்தாலும் ஸ்டில் அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி தான் அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்லிட்டு பார்த்து அப்படியே கண்டிப்பாக ஏசல உட்காந்துட்டு இருக்கு. ஃபைனல் இந்த பக்கம் ஜிம்மின் வராங்கடா. ஜிம்மின் பார்க்குறாங்க. டே வந்து அங்கே நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு பார்த்து கோவம் தான் போகுது. இப்போ ஜிம்மில் எதுவும் சொல்ல டேரக்டாக அப்படியே வந்து பிக் பண்ணுறாங்க. போலமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. டேஜ் ஒன்று கூப்பிட்றா. அப்போ டேஜ் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேடாக்கிட்ட பேச மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு டேடா இல்லை, நீங்கள் என்னோட மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் மிஸ்டர் கிம் சரியா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு சுகோக்கு தான் அப்பா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கோம். இல்லைடா சொல்கிறேன் நீங்கள் சுகோட அப்பா அப்புறம் என்னோட அப்பா கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பேபி வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாலாம் சொல்கிறாங்க, மம்மா போலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபியும் காரில் உட்காந்துருக்காங்க. டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. டே வந்து ஆப்போசிட் வீட்டு தானே வந்து இருக்காரு. முட்டை காய் பார்க்குறாங்க. ஏதாச்சும் ஸ்டாஃப் கேட்குறாங்க. என் பொண்ணு ரொம்ப வெறுக்கிறாளா சொல்கிறாங்க. அப்படின்னா வெறுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு கேட்குறாங்க. காய் பார்க்கட்டே நீ ஏன்டா அவன் ஏற்கனவே ஹாட்டாக இருக்கான் சரியா கொஞ்சம் அமைதியாக தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. மெக்கு எதுவுமே கண்டுக்காம உட்காந்துருக்காரு. இது பக்கம் டேக்கு ரொம்ப அழகு வருது. அவரால் ஏற்றுக்க முடியாது அப்படி அவங்க பொண்ணு இருக்கிறதையும் அவங்க ஜிம்மில் இப்படி தள்ளி போகிறதையும் 2 பேரும் அவ்வளோ கேர் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி எப்படி வந்தாலும் சரி அவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சப்டம் டே ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க. இவங்க 2 பேருமே டே கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஜிம்மின் பண்ணுறாங்க ஒய்ஃப்னாக்க பொண்ணு பாப்பாவும் பண்ணுவாள். அந்த அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணுவாள். டேடா வந்து ஹார்ட் ஆகிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிராண்ட் மார்க் சொல்லியிருப்பாங்க. டேடா கொஞ்சம் ஹார்ட் ஆகிருக்கான், அதான் அப்படி இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கோ. உடனே அம்மா
அம்மாவையும். அதனால் நீங்கள் வந்து லவ் பண்ணுங்க, நீங்கள் கேர் பண்ணுங்க, நீங்கள் வந்து வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பேபி வந்துட்டு அப்போ ஹார்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு ரொம்ப பாசமாக இருப்பா டே மேலே. ஆனால் டே வந்துட்டு இவங்க 2 பேரும் வெறுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பேபி போக தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அவளுக்கு. இப்போ பேபி நினச்சி பார்த்துட்டு அது பேபி இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் டே வந்து அங்கேயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம தூங்கலாமா சொல்லிட்டாங்க. ஓகே மாமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேபி கொஞ்சம் தூக்கத்தில் அவருக்கு வந்துட்டு என்னக்கா டேவோட ஞாபகம் வந்துட்டே இருக்குது. பேபி வந்துருக்கு பார்த்தா ஜிம் பேபி மட்டும் மெதுவாக இருந்துச்சு. வீட்டு டோர் அது ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகுது. பார்த்தா டே நின்றுருக்காங்க வாசல்லையே. ஜிம் பேபி பார்க்குறது இங்கே பாருங்க செகண்ட் அப்படின்னு கூப்பிடுது. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. தேய்ச்சிக்கும் அப்படி பார்த்துருக்காங்க. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, எதுக்காக எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, போங்க. உங்களால் எங்கள் அம்மாக்கா என்ன அழுதாங்க. சரி எங்கள் அம்மா அழவே கூடாது, நீங்கள் போயிருங்க அந்த அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ டேமா பார்க்குறாங்க. இங்கே உட்காருமா சொல்லிட்டு மட்டும் பேபி தூக்கி அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ பேபி கொண்டே வந்துட்டு பண்ணுறாங்க. பாருலாமா நான் வந்து தப்பு தான் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டானா. நீங்கள் எப்பவுமே நீங்களும் உங்கள் அம்மா தான் ஆர்டர் இருக்கீங்க ஓகேவா. அதை நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க டைம் எடுத்து சரியா நான் சொல்ல மட்டும் தப்பு தான். ஆனால் நம்ம வந்து வெறுத்ததில் இன்னொரு பர்சன் ரீப்ளேஸ் பண்ணவே சொல்கிறாங்க. ஓ அப்படி அதனால தான் நீங்கள் சோடு பாடி செலிப்ரேட் பண்ணீங்களா, என்னோட பர்த்டேக்கு நீங்கள் சோடு பாடி செலிப்ரேட் பண்ணீங்க. உங்கள் பர்த்டேக்கு நானே அம்மா கேக்லாம் கட் அது ரெடி பண்ணிங்க. நாங்கள் ஹேண்ட்மேடாக கேக் ரெடி பண்ணி வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் ஆண்டி ஜாயும் அப்புறம் சுகக்குடிங்க நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்க. எனக்கு அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இல்லைடா இல்லை அப்படி இல்லைடா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்டா, நான் தப்பு புரிஞ்சு சத்தியமாக நாங்கள் வேறு பண்ணலடா. நான் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவங்ககிட்ட நான் அனுப்புன்னு நினச்சேன் முக்கியமாக. மற்றபடி நான் கூட இருக்குன்ற எதுவும் இல்லை. நான் அவங்க நினைக்க என் மனசை தூக்கி போட்டேன். என் மனசை வந்து நீ உங்கள் அம்மா வந்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என் டேடா போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் டேடா கூப்பிடக்கூடாது சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பேபி கேட்குது. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லி பேபி கேட்குது. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சொல்லுங்கள் என் அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, என் அம்மா என்ன தப்பு பண்ணல, நீங்கள் எதுக்காக என் அம்மாவை வெளியே வருத்தீங்க அது பேபி கேட்குது. கான்செப்ட் பண்ணுங்களா பார்க்குறது தப்பு ஏமாதிரி நான் தப்பு புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இவ்வளோ நடந்துச்சு சரியா. நான் அந்த தப்பு அகைன் பண்ண மாட்டேன்டா. ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் சான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். என் அம்மா ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வர பெட்டர் பர்சன் பார்த்துட்டு மேட்ச் பண்ணி பார்க்குறது பேபி சொல்லிட்டு பார்க்குறேன் பேசாத பாருங்க. நான் அம்மா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அம்மா எல்லாமே இருக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ உங்கள் அம்மா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோ. என்னடா பொண்ணு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அதனால நீங்கள் டேடான்னு கூப்பிடான்னு சொன்னீங்களா அது பேபி கேட்குது. இப்போ பார்க்குறாங்க. இல்லைடா அதுக்கு கோவத்தை சொல்லிட்டு சரியா கோவத்தை சொல்லிட்டு அம்மா என்ன சஜஸ்ட் பண்ணாங்க தப்பா நினைச்சிட்டேன். ஐம் சாரி சொல்லிட்டு நம்ம பேபி டே சொல்லிட்டாங்க. பேபி கிட்ட பேபி பார்த்துட்டு பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ பேபிக்கு வந்து டேம் பாஸ் வந்துட்டே இருக்காது. பாஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும்லாதாங்க. நீங்கள் உண்மை வந்து டைம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உண்மையாக தானே சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. நாங்கள் எப்படி உங்களை நம்ப டைம் நீங்கள் அகைன் இல்லையே அம்மா ஹட் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அகைன் அந்த ஹேண்டியும் அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டா சொல்லிட்டாங்க. அது தப்பு தானே ரொம்ப தப்பு தான் படிச்சு கூட நம்ம மட்டும் தப்பு தான் இல்லை. அதுக்கப்புறம் யாருமே நம்ம லைஃப் வர மாட்டாங்க. நான் உன் அம்மா 3 பேர் மட்டும் தான் யாருமே இல்லைடா. நீ நம்படா பெரிய டைம் சான்ஸ் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டே இருந்து கெஞ்சிடாங்க. இதுக்கிட்டே இருப்பாரு பேசி பார்த்ததே பேபி வந்துட்டு எப்போதும் கோல்டா ஒரு தான் இருப்பாரு. மிஸ்டர் கிம்னு கூப்பிட்டா கூட என்னென்ன திரும்பி கேட்பாரு. அப்படி ஒரு பாசம் தான் முதல் தெரிய அழகாது பேபி முன்னேற்றம் பண்ணி பேபி பார்க்குது. ராமேஸ்வரி திரும்ப ஹாட் பண்ண மாட்டீங்களா சொல்லிட்டாங்க. காப்ஸாக ஹாட் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் தான் நீ தான் இருக்க வேறு யாரும் வேணாம். நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்ல மாட்டேன் தப்பு தான் சரி. ஆனால் வேற ஒரு பாசம் நினைச்சு கூட பார்க்கல. ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கலாம். எனக்கு என்ன அறியாமல் உங்கள் அம்மா லவ் பண்ணுவோம். உங்கள் அம்மா எனக்கு வெறுப்பு இருந்ததை தாண்டி ஒரு லவ்வே வந்துச்சு. ஏன்னா உங்கள் அம்மா கேர் பண்ண விதம் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வேலை தப்பு புரிய வச்சு ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கோ. நான் பண்ண தப்பு தான் நீ பனிஷ்மெண்ட் நான் வாங்கிக்கிறேன் ஓகேவா. நட விட்டு போகிறாரு தப்பு சொல்லிக்கிட்டே தான் கெஞ்சிட்ருக்காங்க. இப்போ பேபி பார்க்குது. நான் இந்த டைம் சான்ஸ் தரேன்னா இந்த சான்ஸை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கனாக்கா ப்ராமிஸாக நான் வந்து சும்மா இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இல்லை நான் தப்பு மட்டும் நட கொண்டு டைம் சான்ஸ் கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு டெல் பண்ணிங்க சொல்கிறாங்க. நான் வந்து அம்மா ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ப்ரீஷியஸ் பேபி அப்படியே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் என்னோட ப்ரீஷியஸ் பேபி டாக் சொல்லிட்டு பேபியோட பொருள் கிஸ் பண்ணுறாங்க. பேபி கேட்டு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கேட்க கட் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து வேணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க சொல்லி பேபி கேட்குது. அதாவது டைம் டடா கொஞ்சம் அப்படின்னாக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சாரி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறதுக்கு பாருங்க தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகேவா சொல்லிட்டு எங்கள் அம்மா ஹார்ட் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மாவோட மனசு இடம் பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியா சொல்லிட்டு எங்கள் அம்மா கோவமாக இருக்காங்க. ரொம்ப கோவம் எனக்கும் கோவம் இருந்தாலும் தேஜோ ஸ்டில் லவ் இஸ் டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு இப்போ நம்ம டைட்டாக அக் பண்ணிக்கிறாங்க. தன்னோட பொண்ணு தன்னை எவ்வளோ லவ் பண்ணுறா சொல்லிட்டு நம்ம லவ்வுக்கு டிசர்வ் பர்சனாலே எனக்கு தெரியல சாரி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது பட் நம்ம அம்மா எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். அவங்க ஹார்ட்டாக தான் நான் பார்க்க மாட்டேன். அம்மாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனாக்க நான் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ரொம்ப கஷ்டம் இல்லைடா அம்மாவுக்கு டடா பிடிக்கும். அம்மா கொஞ்சம் கோபம் இருக்காங்க சரியா. சீக்கிரம் சரிடுவாங்க ஓகேவா. நான் சீக்கிரமே உங்களை கிட்ட பேசுகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. சாரி டாக்டர் எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. கோல்டு ஃபீவர்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து 2x2 போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் 2x2 போகிறேன் ஓகே. பாட்டி கேள்வன்.